கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய தெரிந்தெடுப்புகள் என்பதே. சவுல் என்னப்பட்ட பவுல் முதலில் யூதனாக அவன் இருந்ததினால் ஆண்டவராகிய இயேசுவை மேசியாவாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்தேவான் என்பவரை கல்லெறிந்து கொல்லும்போது அதற்கு சாட்சியாக இருந்தவன் இயேசுவை பின்பற்றும் எல்லாரையும் கொடுமைப்படுத்துவதற்காக புறப்பட்டு சென்றான். இயேசுவின் தரிசனம் கிடைத்ததினால் கண்கள் குருடாகி 3 நாட்கள் உபவாசம் இருந்தான். அந்த சமயத்தில் கர்த்தர் அனனியாவினிடத்தில், நீ போய் சவுல் என்கிறவனுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று சொன்னார். அனனியா பவுலை குறித்து மிகவும் அறிந்ததினால், இவன் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துகிறவன் அல்லவா என்று கர்த்தரிடத்தில் சொன்னான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய எதிர்காலத்தை மிகவும் அறிந்தவராக இருக்கிறார். நடந்திருக்கிற காரியங்கள் மட்டுமே மனிதனுக்கு தெரியும். ஆனால் நடக்கப் போகிற எதிர்கால காரியங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மட்டுமே தெரியும். இங்கே கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு அனனியா அப்படியே கீழ்ப்படிந்தார். கர்த்தர் நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தையும் அறிந்திருக்கிறவர். கர்த்தர் நமக்கு சொல்லுகிறவைகளுக்கு நாமும் அப்படியே கீழ்ப்படிந்து நடப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய தெரிந்தெடுப்புகள் எங்களுடைய புத்திக்கு எட்டாதவைகளாக இருக்கின்றன. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படிக்கு கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.